விஜய் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு வருமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய சிக்கலாக நிற்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அந்த பெரும் புள்ளி, மர்ம புள்ளி யார்? அந்த பெரும் மனிதர், மர்ம நபர் யார் அப்படிங்கிறத பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் உடைத்து பேச இருக்கின்றோம். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணியில் நடக்கக்கூடிய பகீர் பேரங்கள், இந்த படத்தை வெளியில கொண்டு வரதுக்கு நடக்கக்கூடிய பகீர் பேரங்கள் ஏதும் இருக்கிறதா, என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் விரிவா நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். ஜனநாயகன் திட்டமிட்டபடி திரைக்கு வருமா வராதா அப்படிங்கிறதையும் சேர்த்து நாம விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். வீடியோவுக்கு செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு, நான் எழுதிய திராவிடம் 2.0 ஏன் எதற்கு நூல் தேவைப்படுபவர்கள் கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களுக்கு அழைத்து அதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறேன். அதாவது அனில் இயக்கத்துல ஒரு படம். ஆமா, டைரக்ஷனே அனில் தான். அப்பாஸ், நீங்க நான் அப்படி பேசக்கூடியவன் இல்ல, உங்களுக்கு தெரியும். அதுல அந்த மாதிரியான பேச்சுல எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் காமெடி பண்ணல, நான் சீரியஸாவே சொல்றேன். அனில் இயக்கத்துல ஒரு படம் வெளியே வந்துச்சு. அந்த படத்துக்கு பேரு பகவத் கேசரி. அந்த படத்தினுடைய இயக்குனருக்கு பேரு அனில். அந்த படத்துல யார் நடிச்சிருப்பான்னா, நம்ம தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணன் நடிச்சிருப்பாரு. பாலகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும். மத்த தமிழ் படங்கள்ல ஹீரோ எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு அப்படியே டக்குன்னு துள்ளி அப்படியே மரத்துல ஒரு கட்டைய புடுங்கி அடிப்பாங்க. அது தமிழ் பட ஹீரோ. மரத்தையே வேரோட புடுங்கி அடிச்சு அவர் தான் பாலகிருஷ்ணன். உங்களுக்கு புரியுதா? அதாவது ஒரு விமானம் அப்படி ஓடுதுன்னா அந்த விமானத்தை நிறுத்துவதற்கு தமிழ் பட ஹீரோக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது டக்குன்னு அதுல பாம்பு இருக்கு அப்படின்னு ஒரு புரட்டையை கிளப்புறது, வேற ஏதாவது பிரச்சனை பண்றது, அந்த மாதிரி போன் பண்ணி மிரட்டி விமானத்தை நிப்பாட்டி வச்சாங்கன்னா அது தமிழ் பட ஹீரோ. விமானத்தை அப்படி கையில பிடிச்சு நிப்பாட்டிட்டாருங்க, அப்படி பறக்க போற விமானத்தை அப்படி டக்குன்னு போய் அப்படி 2 கைட்டு பிடிச்சுடுவாரு. பிடிச்சிட்டாருன்னா விமானமே பறக்காது. ஆபி பண்ணாலும் அவர் தான் பாலகிருஷ்ணா. அந்த பாலகிருஷ்ணா நடிப்புல பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியாயிருக்குது. அந்த பகவந்த் கேசரி திரைப்படத்தினுடைய ரீமேக் தான் எது? இந்த ஜனநாயகன். காட்சி டு காட்சி வெளியே வந்துருச்சு, என்னென்ன காட்சிலாம் இருக்குன்ட்டு. இப்ப அந்த பகவந்த் கேசரி திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கொடுக்கப்பட்டு அந்த படம் வெளியிலயும் வந்திருக்கு. அப்ப பகவந்த் கேசரிக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்க முடியும் என்று சொன்னால் ஜனநாயகனுக்கு ஏன் கொடுக்க முடியாது? நான் கேட்கறது சிம்பிள் ஆச்சு. பகவந்த் கேசரிக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. அதே படத்தை தான் ஜனநாயகன் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு மட்டும் ஏன் சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கறதுல சிக்கல்? அதே கதை, அதே காட்சி அமைப்பு, நடிகர் நடிகைகள் மட்டும்தான் வேற அப்படின்னு சொன்னா அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குது. ஆமா தானே? அது என்ன சதி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவந்த் கேசரியினுடைய ரீமேக் தான் இந்த படம் ஜனநாயகன் தெரிஞ்ச உடனே பாதி அந்த படம் காலி. அவ்வளவு பேர் என்ன பண்ணிட்டான், போய் பகவந்த் கேசரிய அமேசான் பிரைம்ல போய் பார்த்துட்டான். போய் எல்லாம் உள்ள போய் ஓடிடி தளத்துல போய் பகவந்த் கேசரி எப்படி இருக்குன்னு போய் பாக்குறான். பார்த்தா படம் ஒரு ஆவரேஜுக்கும் கீழே, அதை விட சூர மொக்கையாத்தான் வந்திருக்குது ஜனநாயகன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப படம் ஆவரேஜுக்கும் கீழே பயங்கர மொக்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன பண்றது? இப்ப படத்தை பத்தின ஒப்பீனியன் இப்பொழுதே இப்படி வந்துடுச்சே, என்ன பண்றது? பயங்கர பில்டப் வேற கொடுத்துட்டோம். கடைசி படம் ஓடலைன்னா மானம் கெட்டு போகுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பராசக்தி வருது, சிவகார்த்திகேயன் நடிப்பில். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய சினிமா சார்ந்த விமர்சகர்கள் விருப்பம் இல்லாம ஒரு விஷயத்த ஒத்துப்பாங்க நான் நம்புறேன். தியேட்டர்ல உள்ளபடியே நல்ல வசூலை ஈட்டி தந்த படத்தில் கடைசியாக ஒரு நல்ல வசூலை ஈட்டி தந்துச்சு பெரிய படங்கள்ல, ஓரளவு பெரிய பட்ஜெட் படத்துல அப்படின்னா அது அமரன். யார் நடிச்சது? சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியான படம். அப்போ சிவகார்த்திகேயனுக்கு இது 25வது படம். படமும் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஒரு ரிவ்யூவும் வெளியில வர ஆரம்பிக்குது. சார் சும்மா நீங்க உங்களுக்கு விஜய் அரசியல் பிடிக்கலைங்கிறதுக்காக நீங்க இப்படி சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உண்மையில அப்படி சொல்லல. அதுக்கு ஒரு சான்று தர்றேன். நீங்க வெளியான 2 நாள்ல விஜயோட ஜனநாயகன் ட்ரெய்லர் எவ்வளவு பார்வையாளர்களை பெற்றதோ அதை விட மிக அதிகமான பார்வையாளர்களை வெளியான ஒரே நாள்ல நம்ம சிவகார்த்திகேயனுடைய படம் பராசக்தி பெறுகிறது. அதாவது ஜனநாயகன் ட்ரெய்லர் வெளியாகி 2 நாள்ல
பெற்ற பார்வையாளர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக ட்ரெய்லர் வெளியான ஒரே நாள்ல பராசக்தி அதிக பார்வையாளர்களை பெறுகிறது அப்படின்னு சொன்னா பார்வையாளர்கள் ஜனநாயகனை விட பராசக்தியை அதிகமா என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், தேட ஆரம்பிச்சிட்டான். இப்ப ரெண்டும் போட்டி ஒரே டயத்துல வெளியாகுது. இப்ப வெளியாகி ஒருவேளை ஜனநாயகனை விட பராசக்தி நல்லா இருக்குன்னு பராசக்தி அதிக வசூலையும் பராசக்தி அதிக கூட்டத்தையும் கூட்டிடுச்சுன்னா முதலமைச்சர் கனவில் இருக்கும் விஜய் தலையில அது மண்ணவாரி போட்ட மாதிரி இல்லையா? அப்போ இப்ப விஜய் தரப்பு பயப்படுறாங்க. என்ன செய்யலாம், ஏதாவது செய்வோம், ஏதாவது செஞ்சு இப்போ கடைசி படம் வசூலை வேற அல்லணும், பிளாக்ல 1000 2000 டிக்கெட் வித்தாலும் பத்தாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது பாஜகவும் நம்மளும் சேர்ந்து ஒரு நாடகத்தை போடுவோம். என்ன நாடகம்? ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவோம். நம்ம நம்பியார் காலத்து டெக்னிக் தான், ஒன்றும் பெரிய கஷ்டம்னா இல்ல. யோசிச்சீங்கன்னா ஹிந்துத்துவ அமைப்புகளை சேர்ந்தவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவன் வீட்டுக்கு அவனே தீய வச்சுக்கிடுவான், அவன் காருக்கு அவனே தீய கொளுத்துவான், கொளுத்திட்டு போலீஸ் பாதுகாப்பு கேட்பான். பாத்துருக்கீங்களா? அப்படி நிறைய பேர் மாட்டிக்கிட்டான் சிசிடிவி கேமரால. அந்த மாதிரி ஒரு நம்பியார் காலத்து டெக்னிக்கை இவங்க 2 பேரும் கையில் எடுக்கிறாங்க. பாஜகவும் விஜயும் சேர்ந்து ஒரு டிராமா போடுறாங்க. என்ன டிராமா? இந்த பாரு, சென்சார் சர்டிபிகேட் தரமாட்டேங்கிற மாதிரி நான் உனக்கு நினைக்கிறேன், இழுத்தடிக்கிறேன். அப்ப அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும், ஒரு பேசு பொருள் ஆகும். கடைசி ஒரு 3 நாள் அது பேசு பொருள் ஆனா தான் படத்தை நினைச்ச முடியும், நம்ம திரைக்கு கொண்டு வந்தா நல்ல பிக்கப் ஆயிடும். ஒரு பரபரப்பு அது சார்ந்து இப்ப ஊடகங்கள் பாருங்க, டடங் 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 பிரேக்கிங் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தணிக்கை குழு சான்றிதழ் தரவில்லையாம், தணிக்கை குழு தந்து விட்டதாம், நீதிமன்றத்துக்கு போகிறார்களாம். திரும்ப இடம்லாம் ஜனநாயகனை பற்றி ஒரு பேச்சு இருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு கொஞ்சம் எப்படியும் பார்வையாளர்கள் வந்துருவாங்க அப்படின்னு ஒரு ஐடியா போடுறாங்க. அதே சமயத்துல சரிதான், ஆனா ரொம்ப நாள் இழுக்கவும் முடியாது. ஏன்னா அந்த பொங்கல் ஹாலிடே ஒரு வாரம் வருது, 5-6 நாள். இந்த 5-6 நாள் கலெக்ஷன்ல எடுத்தா தான் உண்டு பெரும் பணத்தை. பொங்கல் ஹாலிடேக்குள்ளேயே படத்தை நம்ம கொண்டு வந்து கலெக்ஷனையும் பார்க்கணும். அப்ப ரொம்ப நாள் சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காம இந்த டிராமாவை இழுத்தாலும் நட்டம் விஜய்க்கு. வேற இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வெயிட்டா வேணும். அப்படியா? ரைட். நீங்க என்ன பண்ணுங்க, 9ஆம் தேதி 10ஆம் தேதி படம் வெளியே பிளான் பண்ணிருக்கீங்க இல்லையா? நம்ம படத்தை ஒரு 10-11ஆம் தேதி வாக்குல வெளியே விட்டுருவோம். படத்தை வெளியே விடுற டயத்துல நம்ம என்ன பண்ணுவோம், படம் திரைக்கு வருகின்ற பொழுது 12ஆம் தேதி நீங்க என்ன பண்ணுங்க, டெல்லிக்கு வாங்க, சிபிஐ விசாரணை. விஜய் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிறார். அப்ப எல்லா டிவிலையும் விஜய் டெல்லிக்கு கிளம்பிட்டாரு, வீட்டுல இருந்து என்ன செஞ்சிட்டாரு, பேண்ட் சட்டையை மாட்டிட்டாரு, பனியனை போட்டாரு, பல்ல விளக்கிட்டாரு, வாயை கொப்பளிச்சிட்டாரு, முகத்தை கழுவிட்டாரு, சீப் எடுக்கிறாரு, தலையை சீவுறாரு, இதோ கிளம்பி விட்டார். காலை எடுத்து வலது காலை எடுத்து காரில் வைக்கிறார், இடது காலையும் உள்ளே எடுத்து வைத்து விட்டார், கதவையும் மெல்ல சாத்தினார் அப்படின்னு ஃபுல்லா லைவ் போகும். பாத்திருக்கீங்களா? எல்லா டிவிலும் லைவ் போகும். போய் காரை டிரைவர் ஸ்டார்ட் செய்து விட்டார், இதோ கார் என்று கிளம்பியது அப்படின்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்து விட்டார், விமானத்தில் ஏறி விட்டார், விமானத்தில் இறங்கி விட்டார், விமானத்தில் எத்தனை வாட்டி இருமினார், எத்தனை வாட்டி தும்மினார், இப்படிலாம் பிரேக்கிங்கா போகும். இப்படியே அவர் போய் விமானம் சர்ரென்று தரையில் இறங்கியது அப்படின்னு டெல்லியில போட்டு டெல்லியில அவர் சிபிஐ ஆபீஸ்க்குள்ள போற வரைக்கும் பிரேக்கிங். இப்ப என்ன ஆகும், இதை பார்த்துட்டே இருக்கிறவன் இப்போ இன்னொரு பக்கம் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு நீங்க நான் சொல்ற காட்சிகள் நடக்குதா இல்லை நீங்க பாருங்க. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் திரையரங்குகளில் குவியும் ரசிகர்கள் கூட்டம் அப்படின்னு ஒரு பக்கம். இப்ப இதை பார்த்துட்டு வீட்டுல இருக்கிறவங்க டெம்ட் ஆமா, போய் பார்க்கலன்னா பெரிய பாவம் போல இருக்கு. அப்படி டெம்ட் ஆகி வந்துதான் 41 பேர் அங்க போய் சேர்ந்தது. எங்க கரூர்ல 41 பேர் மரணத்துக்கு என்ன காரணம்னா, தடைன்னு திரும்புற பக்கம்லாம் விஜய பத்தின செய்தி. டிவில இருக்கணும் பார்த்து வீட்டுல இருக்கணும் இருக்க முடியல. விஜய போய் பார்க்கலன்னா அது பெரும் பாவம் போல இருக்க, எப்படியாவது விஜய பார்த்தே ஆகணும் போல இருக்கேன்னு வீட்டுல இருந்து கிளம்பிட்டான். போனவங்க தான் அந்த கூட்டத்துல நெரிசலில் சிக்கியவர்கள். இப்ப அந்த மாதிரி இப்ப எப்படி நினைச்சோம், எல்லாரும் கிளம்பி தியேட்டருக்கு போவான். அப்ப நம்ம வசூலை பாத்தரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இந்த ஐடியாவைத்தான் பாஜகவும் விஜயும் சேர்ந்து நடத்தும் நாடகம் இது. ரைட். இதுல கூடுதலா என்ன பண்றாங்க, சரி இதுல ஏதாவது பண்ணணுமே. இப்ப இதுல திமுக எங்க இருக்கிறது, அதெல்லாம் ஒண்ணு கவலை இல்ல. நம்ம பயில இருக்கானுங்க, சமூக வலைதளத்துல சொன்னா யோசிக்கவே மாட்டான், திமுக அரசுன்னு இதுக்கும் திட்டுவான். இப்ப நேற்று இருந்தாலே ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த படத்தில் பராசக்திக்கு மட்டும் தணிக்கை சான்றிதழ் பெற முடிகிறது, ஜனநாயகனுக்கு தணிக்கை சான்றிதழ் கிடையாதா அப்படின்னு மறைமுகமா திமுக திட்டுற மாதிரி பதிவை போட்டு திமுக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்னன்னா, இந்த தற்கொலை கூட்டம் எதை சொன்னாலும் நம்பும். இதுக்கு காரணம் திமுகன்னு கிளப்பி விடுவோம், கிளப்பி விட்டா அதையும் நம்புவானுங்க அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டு
ஊடக விவாதங்களில் பேசக்கூடியவர்களை வைத்து இதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக வலைதளங்கள்ல இதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு ஒரு குரூப். தற்குறி கொஞ்சம் பேர் நம்புவானாச்சு. எல்லாரும் நம்புவானா? படிச்சவன் விவரமானவன் இதை நம்புவானா? அவனுக்கு தெரியாதா இது பாஜக தான் சென்சார்னு? தெரியும். அவனுக்கு ஒரு ஸ்டோரி வச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த தற்குறி கூட்டம்லாம் திமுக திட்டிட்டு இருக்கட்டும், படித்தவர்கள் கொஞ்சம் விவரமானவர்கள், ஏய் என்னையா பேசிட்டீங்க, இது பாஜகவோட சதிப்பா, இது பாஜக இப்படி பண்ணுதுப்பா, சென்சார் போர்டு பாஜக கையில இருக்கு, பாஜக அரசு, ஒன்றிய அரசு, அவன் என்னப்பா நீங்க, அவன் எப்படிப்பா, அவன் தான்ப்பா பிரச்சனை பண்றான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க கிட்ட கரெக்டுங்க, பாத்தீங்களா ஐயா விஜய்க்கு எதிராக பாஜக எவ்வளவு அழுத்தங்களை, எவ்வளவு நிர்பந்தங்களை, எவ்வளவு நெருக்கடியை விஜய்க்கு கொடுக்கிறது பார்த்தீர்களா? பாஜக விஜயை நெருக்கடி கொடுக்கிறது. எனவே பாஜக எதிர்ப்பு சிந்தனை உடையவர்களே நீங்க எப்படியாவது விஜயை ஆதரிச்சோம் அப்படின்னு அவங்களை எல்லாம் என்ன பண்றது, அப்படி மண்டைகளோட நீங்க இந்த பக்கம் போனா இப்படி ஒரு உருட்டு, அந்த பக்கம் போனா அப்படி ஒரு உருட்டு. பாஜக சரி சரிப்பா அதெல்லாம் ரைட்டு, பட் விஜய் வாயை தொடர்ந்து சொன்னார்னா இதுக்கு பாஜக தான் காரணம்னு சொல்லிட்டாருன்னா அது சிக்கலா போயிடுவேன். விஜய் வாயே திறக்கக்கூடாது இந்த விஷயத்துல, விஜய் வாயே திறக்க சொல்லிடாதீங்க, கம்முன்னு உட்காந்துருங்க. எப்படி ஜெயலலிதா மேடம் அட்டின்னு அட்டிச்சு துவைச்சு காய போட்டப்ப தலைவா படத்துக்கு கையை கட்டிட்டு கம்முன்னு உட்கார்ந்துருந்தா அப்படியோ, ஆமா ஜெயலலிதா அம்மாட்ட கம்முன்னும் அமித்ஷாட்ட உம்முன்னும் இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் விஜய்க்கு அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. எப்படி ஜெயலலிதா அம்மா கிட்ட கம்முன்னும் அமித்ஷாட்ட உம்முன்னு இருந்தா விஜய்க்கு வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்கா. அதனால ஐயா அப்போ கம்முன்னு இருந்தாரு, இப்போ உம்முன்னு இருக்காரு, பேசவே மாட்டாரு, பேசவே மாட்டாரு. இப்ப நாம இப்படி எல்லாம் வெளியில இருக்கிறவங்க எல்லாத்தையும் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி எப்படியாவது பேச வச்சு இந்த படத்துக்கு கல்லா கட்டிடலாம், கலெக்ஷனை பாத்திரலாம் அப்படின்னு ஐடியா போட்டு இறங்கிட்டாங்க. ரைட்டு, நடக்கட்டும். ஆனா என்ன காமெடினா, இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் செல்வதற்கு இது வடநாடு அல்ல, இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல எல்லோரும் தெளிவா நினைச்சுவாங்க, சிந்திக்க தெரிந்தவர்கள். உங்களுடைய சதி வேலைகள் எல்லாம் இங்க நல்லா தெரியும் எல்லாருக்கும். அதனால ஒரு சுமாரான படத்தை எடுத்து வைத்துக் கொண்டு எப்படியாவது கல்லாகட்ட நினைக்கிறார் சகோதரர் விஜய். அதுவும் கடைசி படம்னு சொல்லி இருக்கிறாரு. அதுலயே பல பேர் சந்தேகத்தை கிளப்புறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, கடைசி படம்லாம் கிடையாதுங்க. ஏன்னா அவர் என்ன பெரிய இவரா அடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்கு? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த அண்ணாமலை கூட தான் சொன்னாரு, நான் செருப்பே அணிய மாட்டேன், செருப்பு போட்டுக்கிட்டார்ல, அது மாதிரி திருப்பி படத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்றாங்க. தெரியல, பார்ப்போம் திருப்பி படம் நடிக்க வராரா, என்ன செய்ய போறான்னு. பட் இதுதான் இதுல இருக்கக்கூடிய செய்தி. இது ஒரு பக்கம் இருக்கும்போதே இன்னொரு பக்கம் காங்கிரஸ் சார்ந்த செய்தி, அது ஒரு லைன் பேசிட்டு போயிடுறேன். என்னன்னா, திருப்பி நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி இன்னைக்கு டிவி எல்லாம் போய் மைக்க நீட்டிட்டாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் புரியலங்க, காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டுல அவர் அப்படி என்ன செஞ்சுட்டாரு எனக்கு தெரியல. ரைட், ஓகே இருக்கட்டும். எனிவே காங்கிரஸ்ல இருக்கிறான்னு சொல்றாங்க. அவர் திருப்பியும் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு, நான் என்ன சொல்லவில்லை, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்னதான் சொன்னேன், விஜய்க்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குங்கிறது உண்மைதான், ஆனா கூட்டணியை பத்தி எல்லாம் யார்தான் முடிவெடுப்பா, தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும், தலைமை தான் முடிவெடுக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. கரெக்ட். இப்ப விஜய்க்கு பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னு யார் சொல்றா? பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. அண்ணாமலைக்கு கூட பெரிய வரவேற்பு இருக்குன்னு பாஜக காரன் சொல்றான். ஓட்டு பர்சன்டேஜாவும் கொஞ்சம் காட்டி இருக்கிறதா அவங்க நம்புறாங்க. 18%, 11%. அதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு, அது வேற. பட் அவன் நம்புறான் 18% வாங்கினதுக்கு அண்ணாமலை தான் காரணம் நம்புறான். அதையும் சேர்த்து சொல்லுவாரா இவரு? அப்ப அண்ணாமலைக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது அப்படின்னு பேசுவாரா? 8% வாங்கியிருக்கிறார் சீமான். காங்கிரஸை விட அதிகமான வாக்கு சதவீதம் சீமான் பெற்று விட்டார். தனித்து நின்று காங்கிரஸை விட அதிகமான வாக்கு சதவீதத்தை சீமான் பெற்றிருக்கிறார். ஒத்துக்க போறீங்களா? சீமான் ஒரு பெரிய சக்தி அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லுவீங்களா? ஒத்துப்பீங்களா? எனக்கு புரியல. அப்போ நிரூபிக்கப்பட்ட அண்ணாமலை, நிரூபிக்கப்பட்ட சீமானையே நீங்க என்ன செய்ய போறது இல்ல, கோட் பண்ணி பேச போறது இல்ல. அப்படி நிரூபிக்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் அண்ணாமலை, சீமான் போன்றவர்களே நீங்கள் பேசாமல் இருக்கின்ற பொழுது, நிரூபிக்கவே படாத விஜய்க்கு ஒரு பெரும் சக்தி இருக்கிறது, அவருக்கு பெரும் மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்று பிரவீன் சக்கரவர்த்தி பேசுவது உள்நோக்கம் கொண்டதா இல்லையா? கேள்வி வருமா இல்லையா? சார் இதுல என்ன சார் சிக்கல்? ஏன் சார் அப்படி ஒரு கருத்தை சொல்லக்கூடாதா சார்? அவருக்கு ஒரு மக்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்றதே தப்பா சார்? அப்படி இல்லைங்க. இப்போ ராகுல் காந்தியை கடுமையா திட்டுறாரு ஒருத்தர், அப்படி வச்சுக்கோங்க.
ராகுல் காந்திய கடுமையா விமர்சனம் பண்ணக்கூடிய ஒருவர். அவரை திமுக இருக்கிற யாரோ நல்ல புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? காங்கிரஸ் தொண்டர்களுக்கு எவ்வளவு காயத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அந்த மாதிரி விஜய் முந்தா நாள் பெஞ்ச மலையில நேத்து முளைச்ச காலாங்கிற மாதிரி ஊரை சொல்லாங்க. அந்த மாதிரி முந்தா நாள் கட்சி ஆரம்பிச்சுட்டு 75 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை நோக்கி, தலைமையை நோக்கி சாருங்கிறாரு, அங்கிள்ங்கிறாரு, தீய சக்திங்கிறாரு, இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு. திமுக காரெல்லாம் கடுமையா அதுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நீங்க விஜய பாராட்டுறீங்க அப்படின்னு சொன்னா இது உங்களுடைய திட்டமிட்ட நோக்கமா இல்லையா? அப்போ இந்த நோக்கம் இப்ப இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் தானே, சட்டமன்ற தேர்தலில் லாபமா நட்டோம் திமுக தானே, இந்தியா கூட்டணிக்கு அல்லது காங்கிரஸுக்கு இதனால என்ன இழப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. இழப்பதற்கு ஒன்றுமில்லை. அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி, திமுக கூட்டணி பலம் வாய்ந்த அணியாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தால்தான் மாநிலங்களவையில், ராஜ்யசபாவுல மீண்டும் இந்தியா கூட்டணியுடைய கரம் உயரும், கை உயரும். இல்ல ஒருவேளை அது ஒருபோதும் ஏற்பட போறது இல்ல. திமுகவுக்கு பின்னடைவு அப்படிங்கிறது இந்த தேர்தலில் நிச்சயமாக இல்ல. 2026 திமுக தான் வெற்றி பெறப் போகிறது, அது வேற. பட் ஒரு வாதத்துக்கு பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் சொல்றாங்க. அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. திமுக பலவீனப்பட்டாலும் பரவாயில்ல, அல்லது கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய பேச்சு இருக்கு. ஒருவேளை அப்படி ஏதேனும் நடந்தால் அதனுடைய நட்டம் யாருக்கு தான்? திமுகவுக்கு மட்டுமல்ல. இப்ப மாநிலங்களவையினுடைய எண்ணிக்கை குறையும், இந்தியா கூட்டணியினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, எம்பிக்களினுடைய எண்ணிக்கை மாநிலங்களவையில் குறையும். அப்ப பாஜகவுடைய கரம் வலுப்பெறும். அதை நீங்க விரும்புறீங்களா? நாடாளுமன்றத்துல பல கேள்வி இருக்குது இல்ல. காங்கிரஸ் கட்சி நிறைய, ராகுல் காந்தி நான் அதை தொடர்ச்சியா சொல்றேன். ராகுல் காந்தி அவ்வளவு சின்சியரா, டெடிகேட்டடா RSS எதிராக, பாஜகவிற்கு எதிராக கடும் சண்டையை நடத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு போராட்டம், கடும் உழைப்பை, தன் சக்திக்கு மீறிய உழைப்பை திரு ராகுல் காந்தி அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார். ஆனா காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவருடைய வாதம், பேச்சுக்கள் ராகுல் காந்தி போன்ற தலைவருடைய உழைப்பை விரயமாக்குவதாக அமைந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதை என்ன செய்யறேன், பேசுறேன், சொல்றேன். எனவே கொஞ்சம் 100 நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு. நீங்க இந்த கருத்துக்கள் எல்லாம் எங்க பேசணும்னா உள்ளுக்குள்ள அரங்கிற்குள் பேச வேண்டும். அரங்கிற்குள் பேச வேண்டியவற்றை செய்தியாளர்கள் மத்தியில் பேச தொடங்கினால் உங்களுடைய நோக்கம் வேறு என்பது பட்டவர்த்தனமாக புரிந்து கொள்ளப்படும். எனவே அதை தவிர்த்து ஒன்றுபட்டு நின்று இந்தியா கூட்டணியை வெல்வதற்கு, இந்தியா கூட்டணியை வெற்றி பெறுவதற்கு வழிவகை செய்வோம் என்று கேட்டு மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.